பிப்ரவரி 19 மற்றும் 20 நடப்புகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அரிய புவிகாந்த உற்பத்தி வந்து எங்கெங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம், ஒடிசா, மகாராஷ்டிரம், குஜராத். செகண்ட் கொஸ்டின், ஏஐ இம்பேக்ட் சம்மிட் 2026 வந்து புதுடில்லியில் நடந்துகிட்ருக்கு. அதோட கொள்கைகள் வந்து மக்கள், பூமி மற்றும் முன்னேற்றம். இதில் வந்து மோடி வந்து 5 அம்ச மாணவ தொலைநோக்கு பார்வை வந்து முன் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் மாநாடு எங்கே நடக்குதுன்னா சுவிட்சர்லாந்தில். தேர்ட் கொஸ்டின், அரசு புற்றுநோய் நல்லாதரவு மையம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா தாம்பரத்தில். ஃபோர்த் கொஸ்டின், சேலம் எடப்பாடி யூனிவர்சல் பள்ளி நிறுவனம் வந்து 11 உலக சாதனைகள் வந்து புரிஞ்சிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் 76 ஆண்டுகளில் வந்து 106 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்திருக்காங்கன்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், உயர்நிலைக்குழு வச்சு இப்போ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களா அவங்க அறிக்கையை, அதில் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆளுநர் வந்து மாநில சட்டப்பேரவையில் வந்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் மூலயமா வந்து தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 155 வந்து திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மாநில சட்டப்பேரவை தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையமே நடத்தணுமா. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து திரும்ப பெறணுமா. இப்போ யாராச்சும் நாடாளுமன்றத்தில் பேரவை உறுப்பினர்கள் கட்சி தங்கினாங்கன்னா அவங்க 6 இயர்ஸ்க்கு வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை விதிக்கணுமா. நெக்ஸ்ட்டு, மாநில பட்டியலுக்குள் வந்து மருத்துவ கல்வி, தொழில்நுட்ப கல்வியெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில பல்கலைக்கழக பொறுப்புலேருந்து ஆளுநரை விடுவிச்சு நடுநிலையான ஒருவரை வந்து பதவிக்கு நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய சொல்லியிருக்காங்க. மாநிலங்களின் பகுதிகளை பிரித்து புதுசாக வந்து ஒரு ஸ்டேட் உருவாக்கும் போது மாநில சட்டப்பேரவை ஒப்புதல் அதுக்கு வந்து பெறணும். இல்லைன்னா வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்தணும்னு அறிவிச்சிருக்காங்க. இருமொழி கொள்கைகளை தான் பின்பற்ற வேண்டும் இருக்காங்க. கல்வியில் வந்து மாற்று மொழியை திணிக்கக்கூடாதான். போஜ்புரி ராஜஸ்தானி மொழியை வந்து ஹிந்தியில் வந்து சேர்த்து வந்து மக்கள் தொகை அறிவிக்கிறாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் போஜ்புரி ராஜஸ்தானி வந்து ஹிந்தி வட்டார கிளை மொழிகள் என வகைப்படுத்தாமல் ஹிந்தி பேசும் மக்கள் தொகை மட்டும் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு வந்து இந்த உயர்நிலைக்குழு வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன்.